Hi friends, welcome to CNR English Academy. thumbnail பார்க்காம யாரும் உள்ளே வந்திருக்க முடியாது. ஸோ பார்த்துருப்பீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம நேம் வரும்போது எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபீலை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியும் இருக்கேன். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் விட இதுக்கு ஐ காட் எ வெரி குட் கமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் ஃப்ரம் யூ பீப்புள்ஸ். அதுக்காக தான் மறுபடியும் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த டாப்பிக்கில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ எதுக்கு இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் 2 or 3 வீக்ஸாக பார்த்திங்கன்னா அந்த ஜோஷ், ரீடிங்கில் இருக்கிற அந்த பெப்பு குறைஞ்சி இருக்குது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் வெரி லெஸ் இன் பர்சன்டேஜ். பார்க்குற வியூஸாக இருக்கட்டும், இல்லை கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நமக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆனதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சின்ன லேகிங்குன்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். அது வந்திருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம பண்ண போகிறோம், கொஞ்சம் லேக் ஆஃப் அட்டென்ஷன் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இஃப் சப்போஸ் எக்ஸாம்ஸ் தள்ளி போனாலும் நியர்லி ஒரு 1 or 2 months தான் சான்ஸ் இருக்குது இல்லையா? உங்களுக்கே தெரியும் 10th எக்ஸாமினேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லி வந்துட்டுருக்குது. எதையும் நம்பி நம்ம என்ன பண்ண முடியாது. இது இப்படி தான் சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணிவிட்டு போகவே முடியாது. ஸோ எல்லாம் சுற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்றத பற்றி தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம நேம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் இதை 3rd டைமாக சொல்கிறேன். என்னடா இது நேம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்த பேருன்ற விஷயம் இருக்கே, அது நம்மளோட எந்த டைம்லேயுமே நம்மளை விட்டு போகவே போகாது இல்லையா? நம்ம இருக்கும்போதும் சரி, நம்ம இல்லாத இருக்கும்போதும் சரி, அந்த பேர் நம்மளோட நிழல் மாதிரி வர்றது நம்மளோட பேர் தான். புதுசாக ஒரு ஷாப்க்கே போகிறோம், பென்னு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம எழுதி பார்க்குறது நம்மளோட பேராக இருக்கும் இல்லையா? மேக்ஸிமம் அக்னாலஜி பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பர்த்டேஸ் வருது. பெரியவங்களாக இருந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வெட்டிங் டே இயர்லி ஒன்ஸ் வரும். ஆனால் இந்த நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் இந்த நேம் வர்றது இருக்கே, எதுக்குடா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, பர்த்டேஸ் அப்போ விஷஸை மாற்றி சொல்லிக்கிறது, பெரியவங்க கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அந்த ரிசல்ட் வரும்போது அந்த பேர் நம்மளோட இனிஷியலோடு சேர்ந்து பார்க்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? சம்திங் ஒண்டர்ஃபுல், சம்திங் யூனிக். வி மே நாட் ஏபிள் டு எக்ஸ்ப்ரெஸ் பை வேர்ட்ஸ். வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை சொல்லவே முடியாது. நிஜமாகவே சொல்லப்போனால் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு வார்த்தைகளே இல்லை அதை விவரிக்க. அந்த டிவியில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் போகும் இல்லையா, டிஆர்பி வெளியிட்டது அப்படின்னு போடும்போது உடனே போய் நம்மளோட மார்க்கை பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆகி சிவி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா? அதெல்லாம் அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மறுபடியும் சொல்லப்போனால் நான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். எத்தனை பேரோட நம்ம போட்டி போட்டு எக்ஸ்போஸ் ஆகி நம்ம வெளியில் வரோம் இல்லைங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி டெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் லேக்ஸு. இங்கே டிஆர்பி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கேட்டகரைஸ் ஆகிடுறோம். அப்போ பார்த்திங்கன்னா சம் thousands. ஒய் நாட் வி ரோட் அபவுட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 25,000 கிட்ட இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். ஸோ ஓவராலாக
ஒரு 2,40,000 கிட்ட வந்து அட்டென்ட் பண்ணோம். அதில் ஆப்சன்டீஸ் போக இவ்வளோ பர்சன்டேஜ் எழுதணும். தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் டேட்டா அபவுட் லாஸ்ட் PG TRB எக்ஸாம்ஸ் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து டெட்டு டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா சம் லேக்ஸில் எழுதுகிறோம் இல்லையா, 15 lakhs 14 lakhs போது. ஸோ 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் அப்படியெல்லாம் சொல்லி அந்த ரிசல்ட் வரும்போது அதோட ஃபீலுக்கு வந்து அளவே இல்லை. இது மாதிரி வந்து நீங்களும் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணணும், அனுபவிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இதை வந்து எல்லாருமே அனுபவிக்கலாம் லைஃப்பில். வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சர்டன் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியோ, இல்லை நான் காலேஜோ ஸ்கூலோ படிக்கும்போது இன்டெலிஜென்ட்டாகவோ, இல்லை ஆவரேஜ் தான், இல்லை பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்ற எந்த கேட்டகரியோ இல்லை, எந்த பயாஸுமே இல்லை. இப்போது ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எங்களோட பியர் குரூப்பில் இருந்தவங்களுமே பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் whom they may not able to get the success in their life through by the competitive exams அப்படின்லாம் கூட நிறைய பார்த்துருக்கோம். ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்து கூட they may not able to achieve அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாமே கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆவரேஜ் பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டு முன்னாடி வந்து சாதித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறைய லிஸ்ட்டுமே இருக்குது, நீங்களுமே நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் படிப்போம் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் வந்து 5 years ஆயிடுச்சு, இந்த மாதிரி மேம் எவ்வளோ நாள் ஆகிடுச்சி, எனக்கு வந்து டச் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வந்து பார்க்கும்போது. எதுக்காக இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் அவர் டாபிக், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூ வில் வின், யூ வில் கெட் சக்ஸஸ் ஏர்லி சக்ஸஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிடும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1 week பேக் வந்து ஒரு அட்டென்ஷன் இமெயில் ஒன்று இருந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க ஒரு மேடம். பட் அவங்கள நான் கேட்கல, நான் அவங்கள சொல்கிறேன், நேம் சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லலை. அவங்க வந்து ஒரு இமெயில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கல. ஸோ மறுபடியும் ஒரு அட்டென்ஷன் இமெயில் மாதிரி அது இருந்தது. எனக்கு வந்து அது என்னென்னு போய் பார்க்கும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஜஸ்ட் ஷீஸ் 46+, இந்த மாதிரி என்னால் வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுத முடியலை இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதோட சினாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன், பட் எனக்கு அது யூஸ் இல்லை, பிகாஸ் எனக்கு இப்போ ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மேடம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு இமெயில் இருந்தது. உண்மையிலே எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், சாரி ஃபார் மை லேட் ரிப்ளை, பிகாஸ் எனக்கு அப்படி ஒரு இமெயில் வந்து நான் வந்து ரெகுலராக இமெயில் செக் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. அதனால் நான் வந்து கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்து பார்ப்பேன். இன்னும் செக் பண்ணும்போது ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் ஆக்சுவலி. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் இருக்காது, கண்டிப்பாக கேஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க, சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு முடிவு இதுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நான் அவங்கள கன்சோல் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அவங்களோட இமெயில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஃபீலை கொடுத்துச்சு. அப்போது கேட்டகரி இருக்கிறவங்க, ஐ மீன் அந்த ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க எவ்வளோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு அந்த லெத்தார்ஜிக்னஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, லிட்ரரி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஐ ஆஸ்க் யூ 2 questions, சும்மா ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த மூமெண்ட் ஐ மீன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 350 வியூஸ் கிட்ட போயிருக்கோம். ஆனால் என்ன ஒரு 15 to ஒரு 17 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஐ மீன் நியர்லி அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் அவங்களோட நேம் லிஸ்ட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த லிஸ்ட்டை போடுறேன். ஒரு சின்ன அப்ரிசியேஷன் தான் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி அப்படின்ற மாதிரி. ஒரு சின்ன 2 கொஸ்டின் தான், ஆனால் அவங்க எல்லாருமே சார் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஆன்சர்ஸுமே பார்த்திங்கன்னா சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி சார்பாக மேலே வந்து பின் பண்ணியும் இருந்தேன்.
எல்லாருக்கும் தெரியட்டும் கரெக்ட் ஆன்சர்ன்ற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரே வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஆன்சருமே எடுத்து இஃப் ஐ வாஸ் நாட் ராங் ஜெயந்தி மேடம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் கூட, அவங்க தான் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் நான் பின் பண்ணியிருந்தேன். அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லார் நேம்ஸும் சொல்ல முடியல. அவங்க 10 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இது ஒரு சின்ன 2 கொஸ்டின் தானே, நம்ம ஏன் போய் இதை வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணலை. பட்டு நான் கேட்டதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், இந்த மெனக்கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின்னு யார் எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இஃப் அட் ஆல் இட் இஸ் எ வெரி பேசிக்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப போயிட்டு டீப்பர் டச்சில் இருந்தும் கேட்கலாம். ஸோ பார்த்தீங்களா, 2 கொஸ்டின் தானேன்ட்டு ஈஸியாக விட்டுட்டு 100 பேர் போயிட்டாலும் அந்த 10லேருந்து 15 பேர் வந்து ஆன்சர் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட அந்த மெனக்கெடுதல் இருக்குது. இதை போய் நம்ம ஆன்சர் பண்ணுறோம், சரி கேட்டாங்க அப்படியே கூட விட்டுட்டு போயிருக்கலாம். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 10 கொஸ்டின் ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்சர் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தா தேடுங்களேன். தேடி கொஞ்சம் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு 4 விஷயம் நமக்கு கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து அட்வைஸாக சொல்கிறதோ அந்த மாதிரி எல்லாமே இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை நம்ம போய் தேடும்போது நமக்கு ஒரு 4 விஷயம் வந்து கிடைக்கும். ஆமாம், இதை சொல்லியிருக்காங்களே, இது என்ன அப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு தனியாக சொல்லலான்ட்டு இருந்தேன். ஒய் நாட் இதிலே சொல்கிறேன். அதே மாதிரி சண்டே ஸ்பெஷலில் 500 கொஸ்டின்ஸ் கிட்ட ரீச் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிள் ரிவிஷன் அதில் வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்படி நம்ம பண்ணலான்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட சஜஷன்ஸை தாராளமாக சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும். ஒரு போயமோ நாவலோ எதை படிச்சிருந்தாலும் சரி, இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட் அதை படிச்சுட்டு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷுக்கு வாங்க. அதே மாதிரி 3rd டே, ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு பண்ணதை வந்து 3rd டே பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலான்னா, இப்போல்லாம் வந்து ஒரு வேர்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பசங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும், ஒரு சின்ன ட்ரெஸ்ஸே போட்டால் கூட கெத்து, ஏன் சாப்பிட்ற விஷயமா கூட இருக்கட்டுமே, அது கெத்து, வேறு லெவலு, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யார் காயின் பண்ணாங்க அப்படின்லாம் தெரியல. ஆனால் கேட்க நல்லா தான் இருக்குது, ஒரு ஜோஷாக தான் இருக்குது. ஆனால் உண்மையான கெத்து எது தெரியுங்களா? நம்ம வந்து அச்சீவ் பண்ணி வெளியில் வர்றது தாங்க கெத்து. என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் வந்து எனக்கு சஜஷன்ஸை கொடுங்க. நான் சொன்னது கரெக்டாக, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எது கெத்துன்னு ஃபீல் பண்ணுறீங்க? எது வேறு லெவல் அப்படின்றாங்க இல்லையா, அந்த வேறு லெவல் அப்படின்றது எது? நம்ம எந்த லெவலில் நம்ம வேறையாக இருக்கோம் அப்படின்றத வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள், சரியா? சரி, நான் அப்போ தான் நினச்சேன், உண்மையிலேயே கெத்து எது? இத்தனை பேரோட போட்டி போட்டு எழுதி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அடிச்சிட்டு வந்து அந்த சிவிக்கு போயிட்டு வெளியில் வந்து எப்படி அது ஒரு ஃபீலு. ஸோ அதுதான் உண்மையான கெத்து இல்லைங்களா? ஏஜோ இதுக்கு வேறு எந்த க்ரைட்டீரியாவுமே இல்லை. அதாவது டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த 40 மார்க்ஸ்க்கு வந்து அதில் நிறைய வந்து லேகிங் இருக்குது. இதுலேயே ரிவிஷன் வந்து நமக்கு இவ்வளோ கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால், அப்போ அந்த 40 மார்க்ஸை பற்றி கவலைப்படுற மாதிரியே எனக்கு தெரியல. அதே மாதிரி 0.1% வந்து அது மேலே ரொம்ப கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கும் தனியாகவே வந்துட்டு 1 மார்க்ஸ்லாம் கொடுங்க தனியாக. அப்போவும் நான் சொல்லியிருந்தேன், இல்லை நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள், நான் தனியாகவே அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதுவும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு எப்படி இருந்தாலுமே சரி, இந்த வீடியோஸ் தான் பார்த்து இதெல்லாம் வந்து பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக நான் சொல்ல கிடையாது. நம்மக்கிட்டே மெட்டீரியல்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருக்கலாம். எப்படி இருந்தாலுமே சரி படிங்க. இதில் தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து டாபிக்ஸை எடுத்து அதை வந்து உள்வாங்குங்க, ரிவிஷன் கொடுங்க, மறுபடியும் 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 படிங்க. வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் அவர் டைம்னு நினைக்கிறேன். நிறைய வந்து டைம் வந்து கம்மியாகிட்டே வருது. ஆனால் என்றைக்கோ நடக்க போகுது எக்ஸாம் நினச்சிட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்துடாதீங்க. இட் இஸ் ஆல் த வே ஆன் த வே, வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது. இது ஒரு அலர்ட்டாக கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வாங்க. நியூ டாபிக்ஸ் வந்து எடுத்து படிக்கிறது இப்போவே முடிச்சிட்டா தான் ஈஸியாக இருக்கும். புரியலனாலுமே பரவாயில்ல, ஒரு முறைக்கு 2 முறை வந்து அதை படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் நின்றுடும். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, நம்ம வந்து ஃப்யூச்சர் டீச்சர்ஸ்.
ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். வரக்கூடிய சொசைட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஐக்கானாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மூடு வந்து இருக்கணும். நம்மளோட சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரே வந்து சொல்லியிருக்காரு, நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களின் கையில் தான் இந்த உலகம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம ஒரு பேவ்மெண்ட்டில் ஒரு டீச்சராக போய் நிற்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லும்போது நம்ம எவ்வளோ அளவுக்கு எக்யூப்டாக இருக்கணும்னு பாருங்கள். அதுக்கு ஒரு பேசிக் லெவல் தான் இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த சோர்வே வராது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரெவென்யூ, அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் ஸ்டிக்மா, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே தாண்டி பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீச்சர்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் த லேடர் ஃபார் த சொசைட்டி. நம்ம என்ன அந்த ஏணி மேலே ஏற்றி விட்டுட்டு அண்ணாந்து அந்த குழந்தைங்கள பார்த்து சந்தோஷப்படுறது இந்த உலகத்துலேயே அப்பா அம்மா மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸாக இருக்க போகிற நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் அதிகம், எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து போராடி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா படிங்க. ஆஃப்டர் திஸ் ஐ கன்க்ளூட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.